हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. உடனே பெரியவா எங்கள் அப்பாவுக்கு உத்தரவு பண்ணி நேராக அந்த பெட்டிக்காளியை வந்து பள்ளையம் போட்டு திறந்து அதை பார்த்து ஒக்க பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி இந்த வருஷம் புறப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியவா உத்தரவு பண்ணால், அதுபோல் எங்கள் அப்பா வந்து பெட்டிக்காளியை தரிசனம் பண்ணி அதுக்கு வேண்டிய பழையங்கள்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அதை ஒக்க பண்ணுறதுக்கு வேண்டிய வாழெல்லாம் கூப்பிட்டு போய் பண்ணி அந்த வருஷம் உற்சவம் நடந்தது. பெருசாக நல்லா விமர்சையாக அதுக்கு கும்பாபிஷேகம் மாதிரி யாகசாலையெல்லாம் போட்டு புதுப்பித்து பிரமாதமாக உற்சவங்கள்லாம் நடந்தது. அப்போல்லாம் வேதபாராயணம் வந்து நாங்கள்லாம் அப்பாவோடய இருப்போம். பாடசாலை குழந்தைகள் எல்லாருமே வேதபாராயணத்துக்கு வர சொல்லியிருந்தா நாங்கள் எல்லோரும் வேதபாராயணத்துக்கு அங்கே போயிருந்தோம். அப்போ தான் கும்பாபிஷேகங்கள்லாம் நடந்தது, விமர்சையாக நல்லா நடந்தது. மாமா, பெரியவா சொல்லி பெசன் நகரில் ரத்னகிரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் அந்த பிரதிஷ்டை பண்ணது, அதில் உங்களுடைய பங்கு என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம மெட்ராஸில் இதே பெசன் நகரில் ரத்னகிரீஸ்வரர் கோவில்னு இருக்குது. அராளகேசி அம்பிகா சமேத ரத்னகிரீஸ்வரர்னு சுவாமி அம்பாளுக்கு பேர். இது வந்து நம்ம அதிபால்யமாக இருக்கிற போதும் இந்த பக்கத்தில் இருந்த ஜனங்கள்லாம் பெரியவாளை போய் பார்த்து இங்கே ஒரு கோவில் கட்டினா தேவலாம், பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டிருக்கா. அவள் சொன்னாலாம், இந்த சமுத்திரக்கரை வழியாகவே பார்த்துன்னு போங்கோ, அந்த பீச்சு கரையாகவே போனாக்க அங்கே ஒரு லிங்கம் இருக்குது, பார்த்து உங்களுக்கு அம்பிடும், அதை வாங்கி பிரதிஷ்டை பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டா முதல்ல. அப்புறம் இவாள்லாம் நீள தேடின்ட்டு போகிறா, எல்லாருமா சேர்ந்து நமக்கு சுவாமி எங்கே கிடைப்பாருன்னு போயின்னு இருக்கிற போதும் அங்கே மீனவர்கள்லாம் என்ன தேடிட்டு போகிறீங்க, இப்போ நிறையா பேர் போகிறீங்களே, என்ன சமாச்சாரம்னு கேட்டிருக்கா. சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கார், ஒரு லிங்கம் இங்கே இருக்குதுன்னு, அதை பார்த்துன்னு போகிறோம்னா. அவள் சொன்னால் இதுதானா பாருங்கோ அப்படின்னா, இதுதானா பார்க்குறதில்ல, நீ கொடுத்தேன்னா எடுத்துன்னு போய்ட்டு வந்துட்டான். அவ்வளோதான். அவள் சொன்னபடி ஒரு பானம், அந்த பானத்தை எடுத்துன்னு வந்து எல்லாருமா சேர்த்து ஒரு பையில் போட்டு எடுத்துன்னு வந்து நேராக பெரியவாள்கிட்ட கொண்டு காமிச்சு, பெரியவா சரி இதை மேற்க பார்த்து பிரதிஷ்டை பண்ணுங்கோ அப்படின்னு. அந்த வருஷம் சிவராத்திரி, அந்த சிவராத்திரி அன்றைக்கி அதை ஒரு கூரையை போட்டு பிரதிஷ்டை பண்ணிவிட்டா. அதன் பிறகு விதிவத்தான கும்பாபிஷேகங்கள்லாம் ஆவடையார் பண்ணி அதுக்கு பிரம்மபீடம் விஷ்ணு பீடங்கள்லாம் பண்ணினா. அந்த சமயத்தில் பெரியவாள்கிட்ட போய் கேட்டால், வரி பகவான் கிடச்சிட்டார், அவருக்கு பேர் வைக்கணுமே அப்படின்னா. ரத்னகிரீஸ்வரர்னு பேர் வை, இங்கேருந்து ஐயர் மலைக்கு போங்கோ திருச்சிராப்பள்ளிக்கிட்ட, அங்கே சுவாமி அம்பாளும் இதே பேரோடு இருக்கா, அங்கே எப்படி ரூபம் இருக்கோ அதே ரூபத்தில் அம்பாளுக்கு பண்ணி கொண்டு வச்சுருங்கோ அப்படின்னு சொல்லி, இங்கே மேற்க பார்த்து வைக்கணும், மேற்க தான் ஸ்மசானம் இருக்குது, பகவான் அதை பார்த்துன்னு இருக்கணும், அதனால் அப்படித்தான் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதில் முதல் பிரதிஷ்டை
பணாயூர் நாராயண சாஸ்திரின்னு ஒரு ஸ்ரீவித்யோபாச பெரியவர். அந்த பெரியவர் தான் அதை முதல்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அடுத்து 3 பிரதிஷ்டை அடியினால் அப்படி நடந்தது. அந்த கோவில் தான் இந்த சகஸ்திர கலச அபிஷேகம் சுவாமிக்கு 1000 கலசங்கள் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு வேண்டிய ஜப்பம் ஹோமங்கள்லாம் பண்ணி அதன் பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது. அதுபோல் 2 தடவை நடந்திருக்கு. அதிருத்ரம், சகஸ்திரச்சண்டி, சம்பூர்ண சகஸ்திரச்சண்டி எல்லாமே இந்த பெசன்ட் நகரில் ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் நிறையா நடந்துட்டுருக்கு. இன்னமும் ஆடி மாத ஆஷாடோத்சவம்னு ஒன்று வச்சுண்டு பலவிதமான ஸ்ரீவித்யா மந்திரங்கள்லாம் எடுத்து எல்லாம் ஜபம் ஹோமம் எல்லாம் பண்ணி சிறப்பாக அம்பாளுக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்கிறது. அந்த அபிஷேகம் மறுநாள் அம்பாளுக்கு வளைகாப்பு நடக்கும். இது ஆடி பூர்வோத்சவமாக வச்சுட்டு பிரதி வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சகஸ்திர கலச அபிஷேகம்ங்கிறது பம்பாய் சங்கர மடத்தில் ஆச்சாரியாளுக்காக பண்ணியிருக்கோம். அதுபோல் அங்கேயே ஆஸ்திக சமாஜம்னு ஒரு ராமர் கோவில் இருக்குது. அங்கேயும் இதேமாதிரி சகஸ்திர கலச அபிஷேகங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இதில் அந்த சங்கர மடம்னு பம்பாயில் மட்டுங்காங்கிற இடத்துல இருக்குது. அந்த சங்கர மடமும் அப்படி தான் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல கீழாக இருந்தது. ஒரு 10 பேர் உட்காரலாம், அப்படி தான் இருந்தது. அவள் பக்தாள் நிறையா வர வர கொஞ்சம் பெருசாக கட்டினா தேவலாம் அப்படின்னு தோணி எதிர்த்தாப்பில் இருந்த சீனிவாசா பில்டிங்னு இருந்ததை ஒரு பக்கத்தை வாங்கி அங்கே கோவில் கட்ட ஆரம்பித்தா. அந்த கோவில் கட்ட ஆரம்பித்த டயத்தில் பக்தாள்லாம் பெரியவாள்கிட்ட வந்தால் மகாசுவாமிகள்கிட்ட மடம் கட்ட ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. பெரியவா இந்த கல்லெல்லாம் செங்கலில் கொண்டு வந்து பெரியவாகையால் தொட்டு வாங்கி எடுத்துன்னு போகிறதுக்காக எடுத்துன்னு வந்தா. எப்படி கட்ட போகிற அப்படின்னா, இதே மாதிரி அவளுக்கு மேற்க பார்த்து கட்டு, ராஜகோபுரம் வச்சு கட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா. அதுபோலவே அந்த பக்தாள் எல்லாருமா சேர்ந்துட்டு பெரியவாளுக்கு கட்டி ராஜகோபுரம் கட்டி அந்த விதிவத்தா அந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் பண்ண. கும்பாபிஷேகத்துக்கு பெரியவாளை கூப்பிடணும்னு எல்லாருமா சேர்ந்து வந்தா. நான் சொன்னேன், கட்டிவிட்டேன். படங்கள்லாம் கொண்டு காமிச்சாவா, ஃபோட்டோலாம் கொண்டு காமிச்சா. எல்லாம் இருக்கட்டும், தமிழ் தேசத்தில் தான் நான் இருந்துட்டுருக்கேன், அதெல்லாம் மகாராஷ்டிர தேசம், உங்கூர் சுவாமிகள் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னார். இல்லை துவாரகா மடத்தில் இருக்கார் அப்படின்னா, அவரை தான் பிடிச்சுங்க எல்லாருமா. உங்கூர் கும்பாபிஷேகம் நடந்தால் அவர் தான் வரணும், கர்நாடகா கும்பாபிஷேகம் நடந்தால் கர்நாடகா தேசத்தில் உள்ள வரணும், தமிழ் தேசமாக இருந்தால் நான் வருவேன். அதனால் நன்னா கட்டியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளை கூட்டு வந்து விட்டேன்னா இன்னும் சந்தோஷம் எனக்கு அதிகமாக போயிடும்னுட்டா பெரியவா. கடைசியில் அதே மாதிரி குமாரகிருஷ்ணயர்னு இருந்து எல்லாம் பண்ணி நடத்திட்டு இருந்தார். அவர் நேராக அங்கே போனார். எங்கே வந்தேன்னு அவள்லாம் கேட்டால், மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணும், நாங்களாக வரல, எங்கள் சுவாமிகள் மகா சுவாமிகள் சொன்னார், நாங்கள் வந்திருக்கோம், அவருடைய ஆக்ஞையினால் உங்களை கூப்பிட்றதுக்கு வந்திருக்கோம், நீங்கள் வந்து எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னார். வாக்குக்கு அடுத்த வாக்கு கிடையாது, நாங்களாம் வந்துடுறோம்னு விட்டாவா. உடனே வந்து அவள் தான் இருந்து கும்பாபிஷேகம் பண்ணி வச்சு எல்லாம் அழகாக ரொம்ப நன்னா பண்ணினா. அதே போல் இன்னமும் ரொம்ப நன்னா நடந்துட்டு இருக்கு. பெரியவாளுடைய வாக்கு அது மாதிரி நன்னா நடக்குது. மாமா, நீங்கள் ஸ்ரீவித்யா உபாசகர்னு தெரியும், யார்கிட்டேருந்து இந்த மந்திர தீட்சை நீங்கள் எடுத்துட்டேன்னு சொல்ல முடியுமா? இந்த ஸ்ரீவித்யா உபதேசம்ங்கிறது 2-3 விதம்னு சொல்லணும். ஒன்றும் பரம்பரையாக வருது, அவள் அப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பார், பிள்ளை அவள் பேருக்கு சொல்லி கொடுப்பா, அந்த மாதிரி பரம்பரையாக ஒன்று வருது. இன்னொன்று குரு முகத்தினால் ஒரு ஸ்ரீவித்யா எடுத்துட்டு வாழால் இன்னொரு குருமுகமாக வரும். இது மாதிரி 2. இன்னொன்றும் சில பேருக்கு சொப்பனத்தில் வந்துடும். சொப்பனத்தில் வந்தாலும் சில இதெல்லாம் எடுத்துக்கணும், மணி டயத்தை கணக்கு பண்ணவும், இந்த முகூர்த்தத்துக்குள்ளே இருந்தால் இந்த முகூர்த்தத்தில் இந்த முகூர்த்தத்துக்குள்ளே இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படி கணக்கு கிடையாது. இது மாதிரி 3 தினசு இருக்குது. சில சம்பிரதாயங்களில் தகப்பனார் பிள்ளைக்கு உபதேசம் பண்ண மாட்டார், சிஷ்யனை விட்டு பிள்ளைக்கு உபதேசம் பண்ண சொல்லுவாள். அப்படி ஒரு பரம்பரை எல்லாம் இருக்குது. 2-3 விதத்தில் இது ஒரு விதம். சமஸ்த பாபத்தையும் தொலைச்சி புண்ணியத்தை சம்பாதிக்கிறதோடு கூட இல்லாமல் மந்திரத்தினுடைய பலன் நமக்கு முக்தி வரைக்கும் கொடுக்கக்கூடியதான மந்திரம் ஸ்ரீவித்யா மந்திரம். அதனால் அதை உபாசனம் பண்ணாக்க எல்லாத்துக்கும் ஏகபார சௌக்கியம். இங்கேயும் சௌக்கியம் கிடைக்கும், அங்கேயும் நமக்கு என்ன கிடைக்கணுமோ சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். அவளுக்கு சில பேருக்கு சுப்பிரமணியத்தை பிடிக்கும், சில பேர் பிள்ளையாரை பிடிக்கும், சில சிவனை பிடிக்கும், விஷ்ணுவை பிடிக்கும், அது மாதிரிலாம் இருக்குது.
அந்த மாதிரி இருக்கிற போது அந்தந்த மந்திரங்களை அவள் இஷ்ட மந்திரங்கள் உபதேசம் பண்ணிட்டு பண்ணுறது விசேஷம். ஸ்ரீவித்யன்னா அது பூர்ணமாக எடுத்து அனுஷ்டானம் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். எடுத்துக்கிட்டு பண்ணுறேன்னு தீர்மானமாக புத்தி உள்ளவா செய்கிறான். மாமா, நீங்கள் ரொம்ப நன்னா நாட்டியம் ஆடுவேள், அபிநயம் பண்ணுவேள்னு தெரியும். அதை எப்படி நீங்கள் முறையாக கற்றுண்டேலா, எப்படிங்கிறத கொஞ்சம் விவரிங்க. இந்த அபிநயம்ங்கிறது சித்த முன்னாடி சொல்கிற போது கும்பகோணம் சோலைப்பந்தலையார் தெரு, அதில் ராமர் பஜனை மடம் இருக்குது, கோபாலகிருஷ்ணவாதர் இருந்தால் அன்றைக்கி தான் பெரியவா வந்தான்னு சொன்னேன். அந்த மடத்தில் பிரதி வருஷமும் சித்திரை மாதத்தில் பஜனை நடந்துட்டுருக்கு. நாளாக பாகவதாலாம் வரத்துக்கு குறைச்சலான சமயமாக இருந்தது. அந்த வருஷத்தில் என்னமோ தெரியல, ரொம்ப குறைச்சலாக இருந்தது. பாகவதாலே ரொம்ப நிறையா 20-30 பேர் வர இடத்துல 10 பேர் கூட வராமல் அப்படி ஒரு டைமாக இருந்தது அது. அந்த டயத்தில் கும்பகோணம் பாலு பாகவதர்னு ஒரு பெரியவர், பாகவதாளில் அவர் பெரியவர். அவர் சொன்னார், ஒரு பட்டு கட்டி விடுறேன், அதை கட்டிட்டு நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அது மாதிரியே நீ கை காமி கால் அசைக்கிறது கை அசைக்கிறலாம் பண்ணு, நான் முன்னாடி ஒரு பாட்டுக்கும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் நம்ம மெதுவாக பாஷை தெரியுமோ தெரியாதோ பாட்டு பூரா தெலுங்கில் தான் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அப்போ இருந்தாலும் எனக்கு 9-10 வயசுக்குள்ளே எல்லாம் அனுபவம் இல்லாட்டா கூட அவள் கிட்டக்க இருந்து பஜனையில் பார்த்து வழக்கம், திவ்யநாமத்தில் தீபத்தை சுற்றி வழக்கம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அந்த பெரியவர் தான் ஏற்படுத்தி வச்சார். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் நாராயண கணபாடிகள்னு ஒருத்தர், அவர் என்ன சொன்னார், மறுநாளைக்கே இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு அழிச்சுட்டு போனார். அங்கே ஒரு வாத்தியார் நாராயணன்னு பேர், கர்நாடகாலேருந்து வந்து கும்பகோணத்தில் வசிச்சுட்டு இருந்தார். அவர் சொன்னார், இவற்றை நாளையிலேருந்து நீ டான்ஸு கற்றுக்கிறதுக்கு போகிற அப்படின்னார். அவர் சரி நான் சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு இந்த மாதிரி டயத்தில் ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே 1 மணி நேரம் சொல்லிக் கொடுக்குறேன்னார். அந்த நாராயண கிரபாடிகள் அழிச்சு கொண்டு இன்னொரு நாராயணத்தை விட்டார். அதுலேருந்து நமக்கு அபிநயம் கற்றுக்கிறது அப்படின்னாச்சு. இருக்கு, அவர் பெரியவர் சொல்லியிருக்கார். அடுத்தடுத்த பாகவத ஏகாசி பஜனை நடந்துட்டுருக்கு, அதுக்கெல்லாம் வேண்டிருக்கு. அதனால் கற்றுக்கணும்னு ஒரு ஆசையும் இருந்தது. அதனால் அவர்கிட்ட கற்றுட்டோம். பண்ணுவோம். இது அபிநயம் அப்படி கற்றுன்றது. ஆரம்பங்கள்லாம் கொஞ்சம் கற்றுண்ட பிறகு ஸ்ரீவாஞ்சிய ராமச்சந்திர பாகவதர்னு ரொம்ப பிரசித்தம், எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். பஜனையோட அவளோட போயிடுறது எல்லாம் பண்ணுறது. அவர் சில அபிநயங்கள், பாட்டு, அஷ்டபதி எல்லாம் சொல்லி கொடுத்து நமக்கு ஒரு தினசா கொண்டு வந்து வச்சார். அந்த அபிநயம் பெரியவாளும் பார்த்துருக்கா, பொது பிரிவாளும் பார்த்துருக்கா, பால பிரிவா பார்த்துட்டுருக்கா. அதில் பெரியவா இருக்கிற போது அந்த டயத்தில் பரமாச்சாரியால் இருந்தாளா இல்லையா சட்டுன்னு ஞாபகம் இல்லை. உடையாளூர் கல்யாணராமோதர் மடத்தில் பஜனை நடந்துட்டுருக்கு சாதுர்மாசியத்தில். அப்போ கணேச சர்மாவையும் கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு பெரியவா என்ன பண்ணால், அவர் பாடுறார், நீங்கள் 2 பேரும் அபிநயம் பண்ணணும். நான் மூக்கபஞ்ச சதியிலேருந்து 2 ஸ்லோகம் எடுத்து கொடுத்தா. அதுக்கு தகுந்தாப்பில் குருவாகவும் அபிநயம் பண்ணணும், அம்பிகையாகவும் ஒருத்தர் அபிநயம் பண்ணணும் அப்படின்னு எங்கள் 2 பேருக்கும் கொடுத்து நான் கணேஷ் சர்மா 2 பேருமா அபிநயம் பண்ணோம். விளையாடு ஒரு கல்யாணராமோதர் பாடினார். பெரியவா கூப்பிட்டு சொன்னால், இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு இன்ன அர்த்தம் இப்படி பாடணும், இதுக்கு இன்ன அர்த்தம் இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி பாடினார். இன்னும் உற்சாகம். அதனால் பெரியவா சொல்லிவிட்டா அப்படிங்கிறதுனால அபிநயம் அப்படி நிறையா வந்தது. இப்படி பெரியவா ஜெயேந்திர சுவாமியோட கேம்ப் இருந்தபோது உஜ்ஜயினியில் பெரிய ஸ்கூலில் பெரியவாளை வரவேற்றிருந்தா. அவள் வரவேற்புக்கு குச்சிப்புடி நாட்டியம், அதாவது இடுப்புக்கு கீழே குனிய மாட்டான், பாக்கி அங்கங்கள்லாம் அசையும், எல்லாம் பண்ணும். குனிஞ்சு நிமிந்து உட்காந்து எழுந்திருக்கிறதுங்கிறது அவளில் கிடையாது. அப்போது அந்த அவள்லாம் வரவேற்று பெரியவாளை வரவேற்று இந்த நாட்டியங்கள்லாம் பூர்த்தி பண்ணி எல்லாம் உடனே புது பெரியவா கூப்பிட்டா, நீ தான் ஒரு அபிநயம் பண்ணு அப்படின்னா. பாடுறதுக்கு யாராவது வேணுமே, எல்லாம் வடக்கத்தி இருக்கா, அந்த பாஷையில் பாடுவா, எனக்கு அர்த்தம் ஆகாது அப்படின்னு. பெரியவாள்கிட்ட வேன் போகிற போது இந்த டேப் ரெக்கார்டு போட்டுட்டே போவாள். சஞ்சாரம் பண்ணுற போது வண்டியில் டேப் ரெக்கார்டு போட்டிருக்கோம்.
அந்த டேபிள் கார்டில் ஆயர்பாடி மாளிகையில் அப்படிங்கிற பாட்டு தான் இருந்தது. அதில் நமக்கு தெரிஞ்ச பாட்டாக போச்சு. அதனால் ஆயர்பாடி மாளிகையில் போட்டோன்னே அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு திருப்தி ஆகிடுது. ஏன்னா நம்ம வேறு வந்து ஒன்றுத்துக்கும் அரை வண்டி முக்கால் வண்டி போட்டு ஆடி அபிநயம் பண்ணி அப்புறம் நிமிர்ந்து எழுந்து அப்படியெல்லாம் பண்ணுறமோ இல்லையோ, அதில் எல்லாருக்கும் ஒரு திருப்தியாக இருந்தது. பெரியவாவோட சந்தோஷப்பட்டான் இருக்கேன். அப்புறம் பெரியவா சொல்லிகிட்டே இருப்பாள். ஏதாவது ஒரு காரியம்னாக்க யாராவது பாடுறதுக்கு வந்து விட்டால் உடனே நீ ஒரு அபிநயம் பண்ணுன்னு விடுவா. அப்படி சொல்லுவாள். அப்படி ஆத்திரேய சுவாமிகள்னு ஆத்திரேயர்னு இருந்தார் தஞ்சாவூரில். அவர் வந்துவிட்டா அப்படி தான். அவர் சமஸ்கிருத பாட்டு பாடுவார், நீ ஆடு அப்படின்பா. அதை வச்சுட்டு தான் இப்போவும் இந்த சாத்துர் மாசத்தில் முத்துசுவாமி தீட்சர் கிருதிக்கின்னு ஒரு நாள் உண்டு. அந்த நாளில் யார் பாடினாலும் நான் ஒரு அபிநயம் பண்ணணும் இன்னமும் வச்சுட்டு இருக்கா. பெரிய அனுகிரகம் பண்ணுறா. அதுபோல் செஞ்சுன்னு இருக்கோம். எல்லாம் தொடர்ந்து பெரியவாளுடைய அனுகிரகத்தினால இப்படி நடந்துட்டுருக்கு. மாமா, மெட்ராஸில் மழை இல்லாத போது எல்லாரும் போய் பெரியவாள்கிட்ட போய் மழை பெய்யணும்னு கேட்கும்போது பெரியவா உங்களை கூப்பிட்டு ஏதோ ஒரு ரகசியம் சொன்னால அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் நடந்துட்டு எல்லாம் ஆகிறதுக்குள்ளே எனக்கு வயசாகிடுத்து, கல்யாணம் ஆகிடுது. அப்படி கல்யாணம் ஆனப்புறம் நான் ஒரு தூரம் சங்கர ஜெயந்திக்காக பம்பாய் சங்கர மடத்தில் போய் சங்கர ஜெயந்தி அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ இந்த மெட்ராஸ்லேருந்து எல்லோரும் வந்துருந்தா. பெரியவா சதாராகிட்ட எங்கேயோ இருந்தா, ஒரு நதிக்கரையில் இருந்தாவா. அப்போ வந்து எல்லோரும் சொன்னால் வந்து மெட்ராஸில் மழையே கிடையாது, ரொம்ப சிரமமாக இருக்குது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட வந்து மெட்ராஸ்காரெல்லாம் கேட்குறா. பெரியவா இன்றைக்கி ஏகாதசியோ நூத்தரில் ஸ்நானத்துக்காக வந்துட்டே இருக்கா, நடந்து வந்துட்டே இருக்கா. நாங்கள்லாம் பெரியவாளோடைய கூட வந்துட்டே இருக்கோம். அப்போ திடீர்னு கூட்டா, வேத சுகோமம் பண்ணியிருக்கியான்னா என்ன. நானும் அவ்வளோ தூரம் வளர்ந்துள்ளே தெரியல, ஒன்றும் தெரியல, ஏதோ போகிறேன் பண்ணி வைக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன், இந்த ஹோமம் அப்படின்னதே இல்லை. பண்ணலையே, எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்படின்னாக்க இந்த இடத்துக்கு போய் இன்னாரை பார்த்துட்டு அந்த ஹோமம் பண்ணிவிட்டு நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு, மழை பெய்யணுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் ஹோமம்லாம் பண்ணாக்க அப்படின்னு இங்கே வா அப்படி சொல்லி நாங்கள் எல்லோரும் சங்கர ஜெயந்தி முடிச்சுட்டு வைதிகாலாக கூட்டமாக அந்த ஊரில் இறங்கி பெரியவாளை பார்த்துட்டு ஊருக்கு போகணுன்னு இறங்கியிருக்கோம். எல்லாரையும் கூப்பிடு, அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னா உடனே எல்லோரும் அந்த மந்திரத்தை, வருண ஜபத்தினுடைய மந்திரத்தை எல்லா ரிக்வேதிகள் நாங்கள் போனோம் எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தோம். பெரியவா ஒரு 4 முழுக்கு மூழ்கினா அவ்வளோதான். அன்றைக்கி கொட்டுன்னு மெட்ராஸில் கொட்டிடுத்து. நான் மெட்ராஸ்லேருந்து இறங்கிவிட்டேன். மெட்ராஸில் இவ்வளோ மழை பெய்யுறதே, இனிமேல் இந்த வேத சுகம் பண்ணணும். வேத சுகம்னாக்க வந்து வருண பிரகாசமான மந்திரத்தினால ஹோமம் பண்ணுறது. அந்த சமித்துக்கு பேர் வேதசம்னு பேரான். அதுவே எனக்கு தெரியாது. நீர்நொச்சி சமித்து, அந்த நீர்நொச்சி சமித்து வேதசம்னு பேர். அது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரியவா மறைச்சு அப்படி வேண்டாம் நீர்நொச்சி சமித்து தெரியாதா பண்ணப்படாதான்னு கேட்கலாமோ இல்லையோ, கேட்கல. வேதசம்னு நிறுத்திவிட்டார். நானும் அங்கே போய் இறங்கினேன். மழை குட்டு கொட்டுறது. எல்லோரும் கேட்குறா, இனிமேல் வேதசோமம் எதுக்காக பண்ணணும், பெரியவாளுக்கு தகவல் தெரிவிச்சுட்டு சொல்லுவோம் அப்படிங்கிறா. உடனே நமக்கு வேண்டியவா அங்கே பிரமுகால் இருக்கா, ராமு மாமா, இந்த குருமூர்த்தி மாமா, அவாத்துக்கு போய் இறங்கினேன். ஏன்னா கண்ணன் சுவாமிகள்னு இருந்தார், அவர் தான் அவள் மாமா. அவர் சொன்னார், எங்கள் ஆற்றுல போய் இறங்க, மருமானை விட்டு எல்லாம் பண்ண சொல்கிறேன்னு விட்டார். அங்கே போய் இறங்கிட்டோம் எல்லாருமா. அப்புறம் தான் திருப்பியும் காமாட்சி கோவிலுக்கு வந்தேன். உங்கள்கிட்ட ஏதாவது சமித்து மிச்சம் இருக்கா, ஏதாவது கிடக்குங்க, என்ன சமித்து வேணும் அப்படின்னா, வேதசமா ஒரு ஊரை அடுக்கி வச்சுருக்கேன், இப்போ தான் நாங்கள்லாம் ஹோமம் முடித்தோம், வாங்கி எடுத்துன்னு போ அப்படின்னு விட்டார். உடனே கண்ணன் சுவாமிகிட்ட சொன்னேன், மருமானுக்கு ஃபோன் பண்ணி அதை எடுத்து வச்சுருவா. வேதசம்னா நீர்நொச்சிங்கிறது அன்றைக்கி தான் தெரிஞ்சுட்டேன். அவள் எப்போதுமே முழுக்க சொல்ல மாட்டா, மறைச்சி சொல்லுவாள். நம்ம புத்தியில் அன்றைக்கி ரொம்ப நாழியாக இருக்கப்படுறதுக்கு அது மாதிரி ஒரு சமாச்சாரம். மாமா, நிறைய அனுஷ்டானங்கள் பெரியவா வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்கா. நீங்கள் எதை முக்கியமாக கடைப்பிடிக்கிறேன், எது நீங்கள் ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். அவள் சொல்கிறத 1-2 தான் நம்மளால் முடிகிறது, எல்லாமே முடிகிறது இல்லை. அதில் நித்தியகர்மா விடாமல் பண்ணணுங்கிறது ஒன்றும். இந்த நித்தியகர்மாவில் பெரியவாளுடைய இஷ்டமான காரியம் 1 மணி ஜபம் பண்ணுவாள். நிறையா பண்ணிகிட்டே இருப்பாள். பெரியவாள்கிட்ட போனால் யாராவது 1 மணி ஜபம்னு சொன்னால் தான் அவளுக்கு புரியும். அந்த மாதிரி அந்த 1 மணி ஜபம்ங்கிறது நம்மளால் அவள் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்கு.
சில பேர் அவள் வந்து மூலத்தில் பேசாத இருக்கிறது, மௌனமாக இருக்கிறதுலாம் பெரியவா வச்சுதான். அது மாதிரிலாம் சில பேர் வச்சுட்டு இருக்கா. அத்தனை தூரங்கள்லாம் ஜாஸ்தி வச்சுக்க முடியறதில்லை. அவள் ரீதியாக போனோன்னா காப்பி டீ எல்லாத்தையுமே விட்டுடணும். விட்டால் தான் அவள்கிட்ட பக்தனாக இருக்க முடியும். இல்லைன்னா பக்தன் சொல்லிக்கிறதே கொஞ்சம் குறைச்சல் தான். அதனால் பால் சாப்பிடணும் வாயால் சொல்லிக்கலாம். இந்த சிறுகாம்பூர் கிருஷ்ணசாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருந்தால், இதில் எனக்கு தெரிஞ்சு நடந்ததுனால ஒன்று ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதில் அவருக்கு இந்த சிறுகாம்பூர் கிருஷ்ணசாஸ்திரிகள் ஒரு பெரிய வேதாந்தி, அத்வைத சபாவில் பெரிய பண்டிதர். அவருக்கு ஒரு தரம் வந்து கிராமத்தில் சிறுகாம்பூரில் இருந்துட்டு இருந்தார். ரொம்ப உடம்பு முடியாமல் போய் இந்த மெட்ராஸுக்கு வரணும் வைத்தியத்துக்குன்னு வந்துவிட்டா. இந்த லங்ஸில் செடிகிடி அடைச்சிண்டு ஏதோ சிரமம் வந்துருத்தவருக்கு. அவத்தில் இன்னைக்கு மேலே தாண்டாதது, பிழைக்காதுன்னு சொல்லிவிட்டா. அவர் இனிமேல் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு டாக்டர்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சுட்டா. அவாத்து மாமி மட்டும் அங்கே இருந்துண்டு பிள்ளை பொண்ணும் எல்லாரையும் நேராக பெரியவாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணுங்கோ, வேறு ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால் என்ன பண்ணுறது, அது ஒன்று தான் நமக்கு தெரியும் மருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. அதுபோல் ராத்திரிக்கிறாவே வந்து பெரியவாளை எழுப்பி, ஏன்னா பண்டிதர் இல்லையோ, பண்டிதர்னு சொன்னால் உடனே பெரியவாளுக்கு வந்து தூக்கம் வராது, ஒன்றும் வராது. இதன் தானே பார்த்துட்டு இருக்கா தூங்குறாப்பில் பாவனை. இந்த பகவான் வந்து எப்படி யோக நித்திரை பண்ணுறாரோ அந்த மாதிரி எங்கள் பெரியவாளுடைய நித்திரை. பார்த்தோன்னே ஏதோ பெரியவா வந்து சரி ஏதோ பிரசாதமாக என்னமோ கொடுத்து அனுப்பிச்சிட்டு கர்த்தால எல்லாம் சரியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம் போங்க அப்படின்ட்டார். ஆமாம், ராத்திரி இந்த விபூதியெல்லாம் கொண்டு தடவி எல்லாம் பண்ணோடனே 2-3 தடவை வாயில் எடுத்து இலுமி கண்ணாலி மூக்காலி ஜலம் வந்து எல்லா செடியும் வெளியில் போயிடுது. கார்த்தால டாக்டர் வந்து பார்த்தார். சரியாக இருக்கே, தேவலாமே, நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி நன்னா ரொம்ப நன்னா தேவலாம் அப்படின்ட்டார். கேட்டார் என்ன பண்ணினேள் அப்படின்னார். இப்போ கை வைத்தியம் பண்ணிடலாம் இருந்தார். கை வைத்தியம் இல்லை, பெரியவாள்கிட்ட போனோம், விபூதி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், அதுதான் அப்படின்னா. ரொம்ப உத்தமமாக இருக்குது, இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்துட்டு இன்றைக்கி நாங்கள் பண்ணுற டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிடுவோம், இன்றைக்கி அப்புறம் ஒரு பேஷன் போகலாம் அப்படின்ட்டார். அதுபோல் இப்போது அந்த பொண்ணு பிள்ளையெல்லாம் அங்கே தான் இருக்கா, மடத்தில் தான் இருக்கா. இதை நினச்சிண்டே அவள் 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கைங்கறி பண்ணிட்டு இருக்கா மடத்துக்கு. ஆமாம், அப்போ போனால் புரிய நமக்கு எல்லாம் அவ்வளோ பெரிய சமாச்சாரம் பெரியவாள்கிட்ட இருந்துன்னு எல்லாம் பண்ணிருக்கு. மாமா, நீங்கள் ரொம்ப நன்னா நாட்டியம் ஆடுவேள், அபிநயம் பண்ணுவேள்னு தெரியும். எங்களுக்காக நீங்கள் ஒரு அபிநயம் பண்ணி காமிக்க முடியுமா? ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதா பிகயே श्री चक्रराज सिंहासनेश्वरी श्री ललिता बिकये भुवनेश्वरी श्री चक्रराज सिंहासनेश्वरी श्री ललिता बिकये भुवनेश्वरी आगम वेद कलामय रूपिणी आगम वेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी अखिल चराचर जननी नारायणी नागकङ्कण नटराज मनोहरी नागकङ्कण नटराज मनोहरी ज्ञानविधीश्वरी राजराजेश्वरी ज्ञानविधीश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता बिकये
பலவிதமாயுன்னை ஆடவும் பாடவும், பலவிதமாயுன்னை ஆடவும் பாடவும், பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும், பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும், உலகம் முழுதும் தகனுற காணவும், உலகம் முழுதும் தகனுற காணவும், ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி, ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி, ஸ்ரீ லலிதா பிகையே. துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், தொடர்ந்த முன்மாயம் நீங்கி பிறந்த பயனை தந்தாய், தொடர்ந்த முன்மாயம் நீங்க பிறந்த பயனை தந்தாய், அல்பை புகட்டி ஒல்தல் ஆடலை காண செய்தாய், அன்பை புகட்டி ஒல்தல் ஆடலை காண செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா, அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி, அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி, ஸ்ரீ லலிதா பிகையே புவனேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி, ஸ்ரீ லலிதா பிகையே. மாமா, நீங்கள் இதுவரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக உங்களுடைய அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துண்டு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்களும் இதுலேருந்து நிறைய கற்றுண்டோம். அதோட நான் பாட நீங்கள் ஆட, இவ்வளோ அழகாக அபிநயம் பிடிச்சி நாட்டியம் ஆடி ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணேன். எங்கள் சார்பாகவும் சங்கரா டிவி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.